ஓம் சக்தி கோவிலுக்கு மாலை போடுவதற்காக குடும்பத்துடன் பைக்கில் சென்ற கணவர் காற்றில் நிலை தடுமாறிய விபத்தில் தன் கண் முன்னேயே மனைவியும் 6 மாத குழந்தையும் உயிரிழக்க கணவரும் உறவினர்களும் கண்ணீர் சிந்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் சிக்கண்ணா கல்லூரி சாலை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் டெய்லர் மணிவண்ணன். இவர் தனது 24 வயது மனைவி சுபாஷினி, 5 வயது மகன் இனியன், 6 மாத பெண் குழந்தை அனன்யா ஆகியோருடன் சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஓம் சக்தி கோவிலுக்கு மாலை போடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்ததாக தெரிகிறது. கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை பேரேடு பிரிவு அருகே சென்றபோது அடையாளம் தெரியாத கனரக வாகனம் கடந்து சென்றது. அப்போது காற்றின் வேகத்தில் நிலை தடுமாறிய மணிவண்ணன் தனது குழந்தைகள் இருவருடன் இடதுபுறம் பைக்குடன் விழுந்தார். இந்த நிலையில் வலதுபுறமாக சாலையில் விழுந்த மனைவி சுபாஷினி மீது அடையாளம் தெரியாத கனரக வாகனம் ஏறி இறங்கியதில் தலை நசுங்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குழந்தை அனன்யாவும் விழுந்த வேகத்தில் உயிரிழக்க மணிவண்ணன் மற்றும் சிறுவன் இனியன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுபாஷினி மற்றும் குழந்தை அனன்யாவின் சடலத்தை மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த சித்தோடு போலீசார் சுபாஷினி மீது ஏறி இறங்கிவிட்டு நிற்காமல் சென்ற கனரக வாகன ஓட்டுநரை தேடி வருகின்றனர். இதனிடையே அடையாளம் தெரியாத கனரக வாகனத்தை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரி ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் மணிவண்ணனின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து உறவினர்கள் கலைந்து சென்றனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடினால் லாரி ஓட்டுநருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற புதிய சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் இப்படி ஒரு விபத்து நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.